ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு சில கிச்சன் குறிப்புகள் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டீ போடும்போது மறக்காமல் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணல அப்படின்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃப்ளேவரும் மிக்ஸ் பண்ணாத டீ தூள் தான் வாங்கியிருக்கேன். நம்ம நிறையா ஃப்ளேவர் மிக்ஸ் பண்ணி வரோம் இல்லையா, அந்த மாதிரி எதுவும் வாங்கலை. நான் தனியாக அந்த மாதிரி ஃப்ளேவர் இல்லாத டீ தூள் தான் வாங்கியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது சுக்கு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு சுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிற டீ தூளில் மொத்தமாக நம்ம இதை ஆட் பண்ணாமல் கொஞ்சமாக டீ தூள் தனியாக எடுத்துகிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இப்போ ரெடி பண்ணுற பொடியை தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் டீ போடும்போதெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஏலக்காயும் சேர்த்துட்டு இந்த மாதிரி இடிகளில் சேர்த்து நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேர்த்தோம் இல்லையா சுக்கு, அதையும் நல்ல நைஸான பொடியாக நசுக்கி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு சின்ன துண்டு பட்டையும் சேர்த்து நசுக்கிக்கோங்க. அது நசுக்கினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பன்னீர் ரோஸ் நல்லா காஞ்ச பன்னீர் ரோஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா வீட்டிலையே பூத்த பன்னீர் ரோஸ், அதாவது நாட்டு ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரோஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பொடி ஒன்று ரெடி பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா டீ எப்போல்லாம் நீங்கள் போடுறீங்களோ அந்த டைமில் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே மணமாகவும் இருக்கும். இப்போ கொஞ்சமாக பால் நான் அடுப்பில் வச்சுருக்கேன். கொதிக்கும் போது கொஞ்சமாக டீ தூள் சேர்த்துக்கலாம். இது இப்போ ஒருத்தருக்காக நான் போடுறது. இந்த பொடி சேர்க்கும்போது ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. ஏன்னா ஏலக்காய் இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால அந்த ஸ்மெல் ரொம்ப தூக்கலாக வந்துடும். கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் சேர்த்து அந்த சாயம் உள்ளே இறங்கும்போது கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். கலர் பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப்பராக தெரியும் பாருங்கள். இப்போ அவ்வளோதான், ஃபுல்லாக இது கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப கமகமன்னு வாசமாக இருக்கும். ஒரு தலைவலி இருக்குது, ஒரு டயர்ட்னஸ் இருக்குது அப்படிங்கிற டைமில் இந்த மாதிரி எடுத்து பாருங்கள். ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி கண்ணாடி நம்ம அதிகமாக நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா இப்போ பவர் கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது டெய்லி நம்ம அதை போட்டுகிட்டே இருப்போம் இல்லையா, அந்த டைமில் நிறையா அதில் டஸ்ட்டு படியும். அதை போட்டுகிட்டே நம்ம சமைக்கிறோம் அப்படின்னும்போது அதில் நிறைய டஸ்ட் இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பளிச்சுனே தெரியாது. அதை ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வேஸ்லின் எடுத்துக்கோங்க. லைட்டாக கையில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துருங்க, முன்னாடி பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடியில். அப்படி இல்லைன்னா நீங்கள் பட்ஸ் கூட யூஸ் பண்ணி நீங்கள் இதை க்ளீன் பண்ணிக்கலாம். அதாவது அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா அப்படி தொடச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நல்லா தொடச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு இருக்கும். உங்களுக்கு புது கண்ணாடி வாங்கணும் அப்படின்னு அவசியமும் கிடையாது. எப்போல்லாம் உங்கள் கண்ணாடி அழுக்காகுதோ அந்த டைமில் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி செய்கிறதுனால அது பவர் போயிடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி வாழை இலை ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அடிக்கிற வெயிலுக்கு மல்லிப்பூ நம்ம என்ன தான் வாங்கி எப்படி வேணாலும் கட்டி ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னாலுமே அது சீக்கிரமாக விரிஞ்சிரும். அதே மாதிரி அந்த கலரும் மாறி ஒரு மாதிரி பழுப்பு கலரில் மாறிடும். அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப சூப்பராக நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 20 நாள் வரைக்கும் கூட உங்களோட மல்லிப்பூ வாடாமல் வதங்காமல் அப்படியே இருக்கும். இப்போ அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு வாழையில் எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு டிஃபன் பாக்ஸோட மூடி அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி ஒரு 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம டிஃபன் பாக்ஸில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதனால அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா வாழை இலையில் மல்லிப்பூ நம்ம சுற்றி தான் கொடுப்பாங்க இல்லையா, கடையில் கேட்கும்போது. முன்னாடிலாம் அந்த மாதிரி கொடுத்தாங்க. இப்போ அந்த மாதிரி கொடுக்குறத பார்க்க முடியறதில்ல. இந்த மாதிரி நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களோட மல்லிப்பூ ரொம்ப நாளுக்கு வாடாமல் வதங்காமல் அப்படியே இருக்குங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான சூப்பரான ஒரு டிப்பு. நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுறேன். நான் ஒரு தடவை மல்லி கட்டி வச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு 15லேருந்து 20 நாள் வரைக்கும் கூட எனக்கு வாடாமல் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். அப்படி இல்லைனா இன்னொரு மெத்தடு பார்த்திங்க அப்படின்னா அந்த வாழைத்தண்டு இருக்குல்ல, அதை சின்ன சின்ன பீசஸாக இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த மல்லிக்கு மேலே இப்படி போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டு அந்த கட் பண்ணி எடுத்த இலையையும் சேர்த்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி மூடி வச்சு பாருங்கள். இப்படி வச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சீக்கிரத்தில் மல்லிப்பூ விரிஞ்சு போகாது.
இப்போ இன்னொரு மெத்தடில் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து மல்லியை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக அரிசி வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. இப்படி அரிசி வந்து சேர்க்கும்போது அதில் வந்து தண்ணி, அதாவது நம்ம ஃப்ரிட்ஜில் வைப்போம் இல்லையா, தண்ணி விடும்போது அந்த தண்ணி என்ன பண்ணும், அந்த அரிசி வந்து இழுத்துக்கும். சீக்கிரத்தில் அந்த பூ வந்து கலர் மாதிரி பூத்து போகிறதுக்கு இது வந்து அலோவ் பண்ணாது. ஸோ கண்டிப்பாக இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி பாக்ஸில் அடியில் வந்து நியூஸ் பேப்பர் வந்து சேர்த்துக்கோங்க. நியூஸ் பேப்பரை வந்து இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக அரிசி சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற மல்லிப்பூவை வந்து சேர்த்துக்கலாம். இது எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நிறைய அந்த தண்ணி உள்ளே வரும் இல்லையா, அந்த தண்ணி எல்லாத்தையுமே அந்த நியூஸ் பேப்பரே வந்து ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி செய்யும்போது உங்களோட மல்லியிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி விடாது. அது மட்டும் இல்லாமல் பூவும் வந்து சீக்கிரமாக கலர் மாறாது. இதுவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ லேடிஸ் கிட்ட எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி ப்ளவுஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எந்த ஃபங்க்ஷனில் பார்த்தாலுமே முக்கால்வாசி பேர் இந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் நினைப்பாங்க இது வந்து ஒர்க் ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு ரொம்பவே காஸ்ட் அதிகமாக இருக்கும், ரொம்ப ஜாஸ்தி அமௌண்ட் வந்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாது. இது வந்து பர்சனலாக நான் என்னோட வீட்டில் நடந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி வந்து ஒர்க் வச்ச ப்ளவுஸ் வந்து தைச்சி வாங்கியிருந்தேன். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க வேலூரில் இருக்கிறாங்க. அவங்க தான் எனக்கு வந்து இந்த ஒர்க்கு ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்தாங்க இந்த ப்ளவுஸுக்கு. ஸோ அவங்க வந்து ஆரி ஒர்க் வந்து ரொம்ப சூப்பராக போடுவாங்க. ரேட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள் என்ன டிசைன் வந்து கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கம்மியான ரேட்லேயே வந்து போட்டு கொடுப்பாங்க. அவங்களோட டீட்டெயில் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது கண்டிப்பாக ப்ரமோஷன்லாம் கிடையாது. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து ரொம்ப அழகாக எனக்கு வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ விலையும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கம்மியாக தான் வந்து வாங்கி இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் கால் பண்ணி கூட விசாரிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் வந்து சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரே நாளில் கூட முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணி வச்சுருவாங்க. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. நீங்கள் வந்து எதனா டீட்டெயில் வந்து வேணும் அப்படின்னா மறக்காமல் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிப்ஸ்குள்ளே போயிடலாம். இந்த மாதிரி வந்து ஒர்க்கு வச்சு தைக்கிற ப்ளவுஸ் எல்லாத்தையும் நார்மலாக மற்ற துணிகளெல்லாம் நம்ம வந்து பீரோவில் அடுக்கி வைக்கிற மாதிரி இந்த துணியையும் வந்து வைக்க முடியாது இல்லையா. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மற்ற துணிகளோட நம்ம இதையும் வந்து சேர்த்து மடித்து வைக்கும்போது இதில் வந்து சின்ன சின்ன பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால சில சமயங்களில் மற்ற துணிகளில் இருக்கிற நூல் இல்லை ஷாலில் இருக்க நூல் அந்த மாதிரி வந்து இந்த ப்ளவுஸில் இருக்க பீட்ஸோட வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னா நம்ம எடுக்கும்போது சில டைமில் அது வந்து அறுந்து போகிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து இதை வந்து ஈஸியாக எப்போவுமே வந்து தனியாகவே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து துணிகளெல்லாம் வந்து வாங்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு கவர் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, ஜிப் டைப்பில் ஏதாவது ஒரு கவர் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து கவர் இருந்தது அப்படின்னா இதை வந்து தூக்கி போடாமல் எடுத்து வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒர்க் வச்ச ப்ளவுஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் வந்து சேஃபாக எடுத்து வச்சுக்கலாம். இப்படி வைக்கும்போது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே சேஃபாகவே இருக்கும், மற்ற துணிகளோட மிக்ஸ் ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம யூஸ் பண்ணுற கத்தி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷார்ப்னஸ் வந்து சீக்கிரமாகவே போயிடும். ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது சீக்கிரத்துலேயே அந்த கூர்த்தன்மை வந்து மழுங்கி போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் வீட்டில் இருக்கிற இடிகள் மட்டும் யூஸ் பண்ணி அழகாக இதை வந்து ஷார்ப் பண்ணிக்கலாம். இடிகல், அம்மிக்கல், அந்த மாதிரி ஏதாவது கல் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஈஸியாக அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணும்போது உங்களுக்கு கடையில் நம்ம வந்து வாங்கும்போது எந்த அளவுக்கு நல்லா ஷார்ப்பாக பளபளன்னு இருக்கோ அதே மாதிரி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சேனலில் நிறைய டிப்ஸ் இருக்குது, டைம் இருந்தால் செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.